நேயர்களே, தற்போதுடைய நிலைமை மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த பதட்டம் இரண்டு விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்று, ஓயாத பேரலையாக ஈரானுடைய போர் தாக்குதல் தொடரப்போகிறது. அடுத்து, காசாவில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பிதற்றலான பேச்சை பேசிக்கொண்டிருக்கிறார் சமாதானத்தை ஏற்க வழி இல்லாமல் பெஞ்சமின் நெத்தான்யாகு. குறிப்பாக ஈரானுடைய இந்த கலோபரத்திற்கு காரணம், இந்த கடுமைக்கு காட்டணம், SNN தொலைக்காட்சி வெளியிட்ட ஒரு காணொளி மிக கொடூரமாக இருந்தது. அதாவது, இஸ்ரேல் எந்த ஒரு காரணமும் இன்றி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற நிலையிலே மிக கடுமையான தாக்குதல் ஒன்றை நடத்தி ஒரு இடத்தில் நூற்றுக்கணக்கான ஈரானிய மக்களை படுகொலை செய்ததை அந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் அனைத்தும் பல அடிக்கணக்கான மீட்டர் கணக்கில் வானை நோக்கி மேலே சென்று கீழே விழுந்து வெடித்து சிதறியது என்றால் எவ்வளவு கொடூரமான தாக்குதலை, எத்தனை வகையான குண்டுகளை இவர்கள் வீசியிருக்க முடியும் என்பதைத்தான் ஈரானுடைய இந்த சீற்றம். இது ஒரு அறச்சீற்றம் தான். ஏனென்று கேட்டால், ஈரான் இதற்கு பழிவாங்குவதற்காக எல்லா முயற்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் ஏற்கனவே பேசுகின்ற போது, ஈரான் இந்த வரைபடத்தில் இஸ்ரேல் இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய நிலை. இன்னைக்கு என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடந்த ஒரு செய்தி இதனை உறுதிப்படுத்துகிறது. ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் ஃபைனல் வார் டெக்ளரேஷன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பிரகடனம், டெக்ளரேஷன் ஃபைனல் வார் பிரகடனம் என்பது இஸ்ரேலை இனி இஸ்ரேல் இருப்பை காலி செய்வதாகத்தான் அது இருக்கின்றது. ரொம்ப ஒரு ஃபயரியா மோசமான ஒரு காட்சியாக அது அமைந்தது. ஜூன் மாதம் 29 இன்றைக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த காட்சி நடந்திருப்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த வார் ஃபியூனரல் அப்படிங்கிறதான் அதற்கான தலைப்பு. கடும் போர், அடுத்து அவர்களை மௌனிக்க செய்வது, அழிப்பது, அவர்களுடைய சமாதி கட்டுவது. நான் ஏற்கனவே கூறியிருப்பதை போன்று, ஈரானுடைய சர்வ வல்லமை உள்ள சபாநாயகர் கலிஃபாப் முஹம்மது கலிபாப் ரொம்ப பயங்கரமா பேசினாரு. அவர் சொன்னாரு, அமெரிக்கா இஸ்ரேலே நாங்கள் காரி செய்வோம், த ரைசிங் ஸ்வாட் ஸ்லோகன். பார்லிமெண்ட்ல ஈரானுடைய எம்பிக்களுடைய குரல் மிக கடுமையாக இருந்தது. ஆம் ஆம் என்பதை போன்று. கொமேனிக்கு கருணை காட்ட நீ யார் என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அது ஏற்க முடியாது என்ற கர்ஜனைகளையும் அவர் கூறினார்கள். மோசமான அளவில் இருந்து காப்பாற்றினேன், ஒரு அதாவது ஒரு அக்லி டெத்தை நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நன்றி இல்லையா அப்படின்ட்டு ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ஈரானுடைய நாடாளுமன்றத்தின் எம்பிக்கள், நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகரை கொதிநிலையாக இருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து வெளியேறக்கூடிய RT நியூஸினுடைய கருத்து என்ன சொல்லியிருக்குன்னா, அடுத்த வாரம் இஸ்ரேலுடன் கடைசியாக இருக்கும் என்றும் கூறினதாக, அதாவது போர் அவர்கள் ரெடியாகி இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இதற்கிடையிலே 4ஆம் தலைமுறை 4.5வது தலைமுறையாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன செய்தி, 40க்கும் மேற்பட்டமாக வான்படைகளை, விமானப்படைகளை உறுதி செய்வதற்கு இலகுரக விமானங்களை அவர்கள் சீனாவிலிருந்து பர்ச்சேஸ் செய்வதையும் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் அந்த செய்தி நேற்று வந்திருக்கிறது. இதனை முழுமையாக இயக்குவதற்கு எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறார். முல்லிங் டு பை அது சைனீஸ் J-10C ஈரான் விமானங்களை மறு உருவாக்கம் செய்வது, உணவு விமானங்கள், இந்த மாதிரி விவகாரத்துல இதுல பாகிஸ்தானும் சீனாவும் இவர்களுக்கு உறுதியாக இருக்கிறாங்க. இது ஒரு லைட் வெயிட் மிசைல் இருக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் இருக்கிறது, குரூஸ் மிசைலாகவும் செயல்படும், கீழிருந்து வானுக்கு அதை தாக்கவும் மேலிருந்து கீழே தாக்க முடியும், ஃப்ளைட்டு அதாவது வானிலிருந்து வானிலே தாக்க முடியும், எல்லாம் சகல வசதி இருக்கிறதுல, ரெடார் சிஸ்டம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் லைட் வெயிட் வார்ஃபர் சிங்கிள் இன்ஜின் தான். இது ஒரு 40 விமானங்களை போட்டதுக்கு இதனுடைய மொத்த விலையே $60 to $90 மில்லியன் தான், அமெரிக்க டாலர்கள்.
Su-35 வந்து சப்ளை இல்லாத காரணத்தால் இதை இயக்க போகிறாங்க. இதில் ரொம்பவே எக்ஸ்போர்ட்ஸ் யாருன்னா பாகிஸ்தானுடைய விமானிகளும் சீன விமானிகளும். ஆகவே தான் செங்கூடு ஏர்பேஸ் கார்பரேஷனால் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட இந்த C-10Gயை வந்து J-10C இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. இது போரை உறுதி செய்வதாகவும் சர்வதேசத்திலிருந்து வந்திருக்கிறது. ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி போர்ட்போலியோவிலிருந்து சென்றிருக்கிறார். அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். J-10C is also the operated by பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ். ஏற்கனவே அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். இந்த போரில் மறைமுகமாக அமெரிக்காவுடைய தன் ஆட்களை அனுப்பி வைத்து இஸ்ரேலுக்கு உதவி செய்ததை போல் சீனாவும் பாகிஸ்தானும் அவருடைய விமானிகளும் இந்த போர்க்களத்தில் ஈடுபடக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் F-14 USA பழைய ரக விமானங்கள் அனைத்தும் அங்கே செயல்பாட்டில் இல்லை. F-14 பலவற்றை அழித்ததாகவும் இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. இஸ்ரேல் ஏர் சுப்பீரியாரிட்டிஸ் ஓவர் ஈரான், இது நாம் ஏற்கனவே சொன்னோம். இதையும் அவர்கள் கவனத்தில் வைத்திருக்கிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க. இந்த போரை ஏற்கனவே ஃபத்வாக்களை கொடுத்திருக்கிறார்கள். கொமினியை பற்றி ரொம்பவே மோசமாக பேசியதாக ஈரானுடைய மக்களும் ஈரானுடைய அரச தலைமையும் ஈரானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம்புகிறார்கள். இரண்டாவது, எந்த ஒரு காரணமும் இன்றி 2 காரணங்கள் இருந்தது. ஒன்று, அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். 5வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிந்து 6வது கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு ஓமனில் எல்லா நடவடிக்கையும் செய்து கொண்டிருந்த அறிவிப்பு வந்திருக்கிற நேரத்தில் எதிர்பாராத விதமாக தாக்குதல் நடத்தி பல நூற்றுக்கணக்கான பொதுமக்களை கொலை செய்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் இஸ்ரேலுடைய மனநிலை எப்படி? சமாதானம் நடந்து கொண்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, உனக்காகத்தான் அமெரிக்கா பேசுகிறார், அணு ஆயுதத்தை மௌனிக்கு செய்ய வேண்டும், என்று செய்யப்பட்டது சென்ட்ரிபியூஜ் செய்யக்கூடாது என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல சூழ்நிலையை கெடுப்பதற்காக அநியாயமாக இஸ்ரேல் வந்து அங்கே குண்டை போடுவதை எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த நிலைதான் தற்போது ஈரானிலே காணப்படுகிறது. இரண்டாவது, காசா விஷயத்தை பேசுவதற்கு முன்பு நான் இதை பேசிவிட்டேன். இரண்டாவது, காசாவில் ஒரு 60 days சீஸ்ஃபயர் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது தளத்தில் அவர் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் கூட இந்த செய்தி நேற்று என்ன வந்திருக்குன்னா, ஹமாஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடு, பரவாயில்ல வந்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேல் அஃபீல்சஸ் வந்து டினை த ப்ரொபகண்டா. ரொம்பவே இவங்க மோர் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் கூட இஸ்ரேல் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இல்லை. இது வந்து ஒரு 5 stage ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹோஸ்டேஜ் டீலில் வந்து 5 stage ஸ்ட்ரக்சர்னா 59, 51 இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போனவர்களுடைய பாடிகளை கொடுத்து விடுவதற்காக, அதே மாதிரி பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச், சிறையில் அடைக்கப்பட்டவர்களை இங்கிருந்து அங்கிருந்து மாற்றிக்கொள்வது, 10 பேர் முதல்ல வெளியிடுவது, 18 பாடிஸை விடுவிக்கிறது. இப்படி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஹமாஸ் ஒப்புதல் நியூஸ் அக்ரிமெண்ட்ஸ் கான்ட்ராவர்சினால அதனால் செரிமனிலாம் நடத்தக்கூடாதுங்கிறதையும் ஹமாஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வெளியிடுற மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ண மாட்டோம் என்பதையும் ஹமாஸ் வந்து தெளிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது அவாய்டட். 64 ட்ரம்ப் சொன்னதை ஏற்றுக்கொள்வார். ட்ரம்ப் என்ன சொன்னார்? ரொம்ப மோசமாக இருக்கும் என்று சொன்னார். அதெல்லாம் அவங்க பயப்படலை, ரைட் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு விளைவுகள் மோசம், ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஹமாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஃபுல்லா வித்ட்ரா பண்ணிரு, எங்க நாட்டை விட்டு போயிரு. நான் நேற்று சொன்னதே தான், த பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் இன் காசா, அதான் நல்லதா இருக்கும். நானும் உங்க ஆளை விட்டுறேன், நீ எங்க ஆள் விட்டுறோம், நீ உன்னுடைய எல்லையில இருந்துக்கோ, நான் என்னது எல்லையில இருந்துக்கிறேன். நெத்தனியாகு காசாவை துடை தெரியும் வரை போர் என்கிறார். ஈரான் தாக்கினால் அது வந்து ஒரு முடிவுக்கு வரும் என்றுதான் நம்பப்படுகின்றது. அதை நான் இறுதியா சொல்றேன். இஸ்ரேல் வந்து மீது நேற்று ராக்கெட் தாக்குதலை நடத்தினார்கள். அந்த ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக ஏராளமான பேரை இவர்கள் குண்டு போட்டு கொலை செய்திருக்கிறார்கள். ஐடிஎஃப் இவாஞ்சுவலி நோட்டீஸ்டு தெற்கு காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றி விட வேண்டும், அதற்கு பதிலாக மசாவிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நேற்று நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மசாவி செல்ல உத்தரவு தினமாக இந்த இடம் வந்து தெற்கு காசா ரொம்ப காம்பேக்ட் ஜோன், வெரி 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 டேஞ்சரஸ் என்று அறிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலுடைய அறிவிப்பின் வாயிலாக வந்து பெஞ்சமின் நெத்தானியாகுடைய பேச்சு ஒரு வெறிபிடித்த பேச்சாக இருக்கிறது.
அதை நான் இப்பொழுது அவர் பேசியதை நான் உங்களுக்கு மொழியாக்கம் செய்து இப்பொழுது அவர் என்ன பேசினார், எப்படி பேசி கொண்டிருக்கிறார், இந்த பேச்சுவார்த்தையின் விளைவுகள் எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள். அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசுவதை நான் இதோ உங்களுக்கு தருகிறேன். அவர் பேசுகிறார், இப்படி பேசுகிறார்: ஹமாஸ் இருக்கவே கூடாது ஒன்று. இரண்டாவது, ஹமாஸ் தானே, அவர்கள் இருக்கவே கூடாது. அவர் சொன்னது அப்படி சொன்னா தான் உங்களுக்கு அவர் என்ன அடிப்படையில் பேசுறாருன்னு தெரியும். நாங்கள் அவர்களுக்கு பின் ஒருபோதும் செல்ல போவதில்லை, எல்லாம் முடிந்தது, பிணை கைதிகளை விடுவிப்போம். வெல் ரேலி, ஹவு கேன் யூ சே தட்? அவர் அந்த கொஸ்டினை அங்கே இருப்பவர்கள்ட்ட பேசிட்டு, எங்களுக்கு 2 டார்கெட் தான் இருக்கு, இவற்றை நாம் கண்டிப்பாக அடைவோம் என்று சொல்கிறார். மொத்தமாக அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்களை கொலை செய்வோம், அனிஹிலேட்டட் ஃப்ரம் த டெரிட்டோரி, ஹமாஸ் இல்லாத ஒரு மக்களை மாட்டப் போகிறோம் என்ற கேள்வியும் எழுப்புகிறார். அடுத்து அவர் சொல்கிறார், நான் ஒருபோதும் விடமாட்டேன், தவற விட மாட்டேன், இது ரொம்ப பெரிய வாய்ப்பு, நான் ஒருபோதும் விட மாட்டேன். திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கார், பெரிய வாய்ப்பு உள்ளது, தவற விட மாட்டோம், ஒருபோதும் விட மாட்டோம், ஒருபோதும் இழக்க மாட்டோம், இதனை இழக்க மாட்டோம் அப்படின்னு அவரே பேசுறாரு. இதான் தொடர்ந்து பேசுறாரு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும், நான் ஒருபோதும் தோக்க மாட்டேன், நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன், நான் ஒருபோதும் மிஸ் செய்ய மாட்டேன், இந்த வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. 1 பவர் குறைந்தால் அடுத்த வலிமையை நாங்கள் பெறுவோம், அடுத்த கட்ட வலிமையாக விட்டுருக்கோம், வலிமையானதாக நாங்கள் மாற்றப் போகிறோம். அதுதான் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல். அவர் சொன்ன பேச்சை பாருங்க, அதுதான் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல். நாங்கள் எதுவும் அதனை செய்ய முடியாது, மிகப்பெரிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்கிறது. பட் த டிஃபீட் அவர் எனிமீஸ், கண்டிப்பாக எங்களுடைய எதிரிகளை தோற்கடிப்போம், அதன் பின் எங்கள் எதிர்காலத்தை பலப்படுத்துவோம், எக்கனாமிக்கலி, நேஷனலி, இன்டர்நேஷ்னலி அண்ட் ஆல்சோ எனர்ஜி அப்படிங்கிறத அவர் சொல்றார். இப்போ இந்த பேச்சை பாருங்க, நீங்க ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? தோல்வியை கண்டு 2 வருஷம் ஆச்சு. நேற்று வந்த செய்தியில் 1500க்கும் மேற்பட்ட IDF அதிகாரிகள் ஈரானுடைய போரில் கொல்லப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது. இன்னும் அதிகமாக செய்திகள் வந்திருக்கிறது. மக்கள் இழந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகும் தன்னை காப்பாற்றுவதற்கு, தன் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு இப்படி ஒருவன் பிதற்றுகிறான் என்று சொன்னால் அவருடைய மனநிலை சிக்கல். மீண்டும் சொல்கிறேன், நான் விடப்போவதில்லை, ஒருபோதும் விட மாட்டேன், ஒருபோதும் இழக்க மாட்டேன், ஒருபோதும் இழக்க மாட்டேன். 1 பவர் குறைந்தால் அடுத்த வலிமை பெறும், அடுத்த கட்டம் வலிமையாக உள்ளது. இஸ்ரேல் ஒரு பெரிய ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், யாரும் எதுவும் செய்ய முடியாது, மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. அதன் பின் அவர்களை த டிஃபீட் அவர் எனிமீஸை துடைத்தெறிவோம், பலப்படுத்துவோம், எக்கனாமிக்கலி, நேஷனலி அண்ட் இன்டர்நேஷ்னலி அண்ட் ஆல்சோ இன் எனர்ஜிக்கலி அப்படின்ட்டு அவர் சொல்றார். பித்து பிடித்ததை போன்று ஒரு மனிதன் பேசி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இழப்பு தான். இப்பொழுது அமெரிக்காவிலே அடுத்த வாரம் சென்று பேச போகிறார். அமெரிக்கா நிச்சயமாக என்ன சொல்ல போகிறது? அமெரிக்கா உக்ரைனில் பெற்ற அனுபவங்களை விட இது ரொம்ப கொடூரமானதாக இருக்கும். ஏனென்று சொல்கிறேன் என்று சொன்னால், உக்ரைனில் ஒரு தேசத்திற்கான போர். ஆனால் இந்த போர் அப்படி இல்லை. இந்த போர் இப்படி தொடர்மையானால், தொடர்ந்து கசாவை குண்டு போட்டு காய்ச்சி செய்வனால் இது ஒரு ஜிஹாதிய போராக மாறும். ஜிஹாதிய போராக மாறுகின்ற போது இஸ்லாமிக் ஆக்சிஸ் எல்லோருமே ஒரு குடையின் கீழ் வந்துவிட்டால் நிச்சயமாக அந்த பிராந்தியம் முழுவதும் அழிவை செரிக்கும். குறிப்பாக இஸ்ரேல் அழிந்து போய்விடும். இதை அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் ஏஜென்சி, CIA போன்றவர்கள், ஆய்வாளர்கள் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு சொல்லியிருப்பார்கள். இது ஒரு ஆபத்தான போக்கு, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்படி பிதற்றுகிறார், உளறுகிறார், ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்புக்கு அட்வைஸ் செய்திருக்கலாம். ஏனால் அவரும் இவரை போன்றவர் தான். இங்கே சிக்கல் என்னவென்றால், 2 பேருமே ஒரே வித உளறலான ஆசாமிகளாகத்தான் இருக்கிறார்களே தவிர பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான, மையப்படுத்தக்கூடிய ஒரு கடும்போக்குவாதத்தை ரெஸ்டோர் பண்றதற்கான ஒரு அறிவுரை சிந்தனையிலே இல்லை. 2 பேரும் லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஈரான் இப்படி ஒரு வலிமையான போரை முன்னெடுக்கிற நேரத்தில் அவர்களுக்கு பெரும் பொருளாதார உதவி யார் செய்வது என்ற கேள்வியும் எழுகிறது. ஒருவேளை கத்தாரும், சவுதி அரேபியா போன்ற மற்ற நாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது இது மறைமுகமாக உள்ள விவகாரம். சீனாவும் ரஷ்யாவும் டெக்னிக்கலாக நிறைய ஆலோசனைகள் வகுப்பார்கள். பாகிஸ்தானும் அதே மாதிரி சில ஆலோசனைகளை கொடுக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அடுத்த வாரம் அவர் பயணிக்கின்ற போது இந்த விளைவுகள் மிக முக்கியமாக முடிவுக்கு வரப்போகிறது. அது நிச்சயமாக ஈரானுடைய செயல்பாட்டை பார்க்கின்ற போது அடுத்த தாக்குதலுக்கு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய சுலோகம், சீனாவிலே சென்று அவர்கள் 4ஆம் தலைமுறை J-10C விமானங்களை பர்ச்சேஸ் செய்வதற்கு இன்னும் அந்த நடவடிக்கைகள் அடுத்த கட்ட போரை நமக்கு உறுதியாக இருக்கிறது.
அதற்கு முன்பு இஸ்ரேல் தாக்க முனைவதாகவும் நேற்று செய்தி வந்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு வந்த செய்தி. இஸ்ரேல் தாக்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருப்பதாகவும் வந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு தனிமனிதனால் மனித குலம் அழிந்து கொண்டிருப்பது என்பதுதான் உண்மை. இதற்கான தீர்வை நாம் சற்று எதிர்பார்ப்போம். அமெரிக்கா பெரும் கடனில் இருக்கிற போது இவரை கூப்பிட்டு அட்வைஸ் செய்யுமா, இல்லது அமெரிக்காவும் பின்னணியிலிருந்து ஈரானை துவம்சம் செய்ய போகிறதா? ஏனென்றால் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அந்த ஏஜென்சியை மிக கடுமையாக கொடூரமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள், எங்கள் நாட்டை உளவு பார்க்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு கடும் விமர்சனங்கள் வந்திருக்கிறது. நேட்டோகள் ரஷ்யாவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் காய் நகட்டி கொண்டிருக்கிற போது இது முக்கோண வலைப்பின்னல் அல்ல, பல நிலைகளில் வலைப்பின்னல்கள். என்ன நடக்கும்? அடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன். நன்றி.